Hi hello friends, welcome back to KUMBAKONAMSAVOURIES. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து கொங்கனி ஸ்டைல் ரா மேங்கோ கறி. அதாவது மாங்கால பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு வித்தியாசமான கறின்னு கூட சொல்லலாம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட KUMBAKONAMSAVOURIESக்கு நீங்க முதன்முறையா வரீங்க அப்படினா மறக்காம நம்மளோட KUMBAKONAMSAVOURIES சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, ரெண்டு ஈக்குவல் அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 4 பேடிக மிளகாய், நான் பேடிக மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மல் மிளகாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் மிளகாவாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா காரம் இருக்கும். இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், அப்போ தான் அதோட அரோமா ரொம்ப நல்லா வரும். எப்போவுமே வறுக்கிறது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1 கப் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் 1 கப் எடுத்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் மாங்காய், நான் 1 கப் தான் மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். அந்த 1 கப்புக்கு ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி, அதாவது 1 கப் மாங்காய்னா 1 கப் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வெல்லம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த உப்பும் வெல்லமும் சேர்ந்து அந்த மாங்காவோட சேர்ந்து கொதிக்கும். கொதித்து மாங்காவோட தோல் கலர் மாதிரி சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொதிச்சாச்சு. அந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை அது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு சேருங்க, இல்லைன்னா மூஞ்சிலெல்லாம் தெறிக்கும். ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க, போரும். மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்தது தான், தேங்காவோட வாசனை போனால் மாத்திரம் போரும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து அது மேலே விட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காவோட ஸ்மெல் மாங்காயில் சேரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட KUMBAKONAMSAVOURIEஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.